ஜார்க்கண்டில் உள்ள 81 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த 20 மற்றும் 23ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடந்தது. இதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 34 இடங்களையும், காங்கிரஸ் 16 இடங்களையும், ராஷ்டிரிய ஜனதா தளம் 4 இடங்களிலும் வென்றது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 34 இடங்களில் வெற்றி பெற்றது. தனி பெரும் கட்சியாக உருவெடுத்ததை அடுத்து கவர்னர் சந்தோஷ் கங்வாரை சந்தித்த ஹேமந்த் சோரன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். கவர்னரின் ஒப்புதலை அடுத்து ஜார்க்கண்டில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் சோரன் முதலமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, அக்கட்சி தேசிய தலைவர் கார்கே, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி, ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுகவை வீழ்த்துவதுதான் பாஜகவின் தற்போதைய ஒரே குறிக்கோள். இதற்காக கூட்டணிக்குள் எடப்பாடி, விஜயை கொண்டு வருவதற்கு டெல்லி விரும்புகிறது. தமிழக தலைவர்களும் இதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணிக்கு சம்மதிக்காவிட்டால் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து களமிறங்க தயாராக இருக்கிறோம். எடப்பாடி வந்துவிட்டால் அவரையே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கவும் தலைவர்கள் பலரும் விருப்பம் இருக்கிறது. ஆனால் இதில் அண்ணாமலை தரப்புக்கு துளியும் விருப்பமில்லை என்று கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதே நிலை நீடித்தால் சட்டப்பேரவை தேர்தலிலும் தோல்விதான் ஏற்படும். இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறுவது, கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பாஜகவின் முக்கிய குறிக்கோள் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான். எனவேதான் விஜய், எடப்பாடியை கூட்டணிக்குள் கொண்டு வர விரும்புகிறார்கள். ஆனால் விஜயை அண்ணாமலை ஏற்றுக்கொள்வது கடினம். மறுபக்கம் பாஜக கூட்டணிக்குள் விஜய் வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான். திராவிடம், தமிழ் தேசியம் இரண்டும் தனது கண்கள் என சொல்லிவிட்டு கூட்டணிக்கு வந்தால் தாவைக்க காணாமல் போய்விடும். எடப்பாடியும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தெளிவாக சொல்லிவிட்டார். அண்ணாமலை மாற்றப்பட்டால் தேஜா கூட்டணிக்குள் அதிமுக வரும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். அண்ணாமலை தலைவராக தொடர்ந்தால் அதிமுகவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதனால் உட்கட்சிக்குள் பிரச்சனைதான் வெடிக்கும். இருப்பினும் தேர்தல் நேரத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். லோக்சபாவில் விவாதத்தின் போது சமூக ஊடகங்களில் ஆபாசமான பதிவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து MP அருண் கேள்வி எழுப்பினார். இதற்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அளித்த பதிலில், நாங்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் OTT தளங்களில் வக்கரமான ஆபாசமான பதிவுகளை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சமூக ஊடகங்கள் பத்திரிகை சுதந்திரத்திற்கான ஒரு ஊடகம், ஆனால் அது கட்டுப்பாடற்ற வெளிப்பாட்டிற்கான இடமாக மாறியுள்ளது. இதில் பெரும்பாலும் வக்கரமான ஆபாசமான பதிவுகள் அதிகம் உள்ளது. தற்போதைய சட்டங்களை இன்னும் கடுமையாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. சமூக வலைதளத்தில் இடம்பெற்று வரும் ஆபாச காட்சிகளை தடுப்பதற்கு ஏற்கனவே உள்ள சட்டங்களை கடுமையாக்குவது இந்தியாவிற்கு இன்றியமையாததாக அமைந்துள்ளது. இந்த பிரச்சனைகள் குறித்து பார்லிமெண்ட் நிலைக்குழு விசாரணை நடத்த வேண்டும். இதுபோன்ற விவாதங்கள் உலகில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் நடத்தப்படுகின்றன. இந்த சவாலை எதிர்கொள்ள கடுமையான சட்டங்களுடன் மக்களும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று கூறினார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி கூட்டணியான மகா விகாஸ் அகாதி கூட்டணி 46 தொகுதிகளில் மட்டுமே கைப்பற்றி படு தோல்வியை சந்தித்தது. 1 முதல் 3 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், 89 தொகுதிகளில் போட்டியிட்ட உத்தவ் தாக்கரே சிவசேனா 20 தொகுதியிலும், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 87 தொகுதியில் போட்டியிட்டு 10 மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. தேர்தல் முடிந்த பிறகு எதிர்க்கட்சிகள் ஆளுக்கு ஒரு காரணத்தை கூறி வருகின்றனர். மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியின் மூத்த தலைவரும் சட்ட மேலவையில் எதிர்க்கட்சி தலைவருமான அம்பாதாஸ் தான்வே கூறும்போது, லோக்சபா தேர்தலுக்கு பிறகு ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரை போல் மகாராஷ்டிராவிலும் காங்கிரஸ் அதீத நம்பிக்கையில் இருந்தது. இது தேர்தலில் பிரதிபலித்தது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் எங்களை அக்கட்சி காயப்படுத்தியது. உத்தவ் தாக்கரேவை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி செய்யாதது கூட்டணியை பாதித்தது. அப்படி செய்திருந்தால் தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என கூறினார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக ஒரு இடத்தில் கூட டெபாசிட் இழக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது. பாஜக தலைமையிலான கூட்டணி 6 இடங்களில் மட்டுமே டெபாசிட் இழந்துள்ளது. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி 20 தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி அபார வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. மொத்த சட்டசபை தொகுதிகள் 288, பாஜக போட்டியிட்ட இடங்கள் 149, வெற்றி பெற்ற இடங்கள் 132, டெபாசிட் இழந்த இடங்கள் 0. சிவசேனா போட்டியிட்ட இடங்கள் 81, வெற்றி பெற்ற இடங்கள் 57, டெபாசிட் இழந்த இடங்கள் 1. தேசியவாத காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்கள் 59, வெற்றி பெற்ற இடங்கள் 41, டெபாசிட் இழந்த இடங்கள் 5. எதிர்க்கட்சி கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்கள் 101, வெற்றி பெற்ற இடங்கள் 16, டெபாசிட் இழந்த இடங்கள் 9. சரத்பவார் கட்சி போட்டியிட்ட இடங்கள் 86, வெற்றி பெற்ற இடங்கள் 10, டெபாசிட் இழந்த இடங்கள் 3. உத்தவ் கட்சி போட்டியிட்ட இடங்கள் 95, வெற்றி பெற்ற இடங்கள் 20, டெபாசிட் இழந்த இடங்கள் 8. 149 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் இழக்கவில்லை. 101 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 9 இடங்களில் டெபாசிட் இழந்துள்ளது. இது 10 ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் நடக்காத ஒன்றாகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் நடந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் பேசும்போது, திராவிடம், தமிழ் தேசியம் வேறு வேறு என்ற சொல்லில் வேறுபாடு இருக்கலாம். அந்த திராவிடம் தான் ஹிந்தியை எதிர்த்தது. ஹிந்தி எதிர்ப்பு என்பது தமிழர்களுக்காகத்தானே. தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான போராட்டம் தானே. திராவிட இயக்கம் தானே ஹிந்தி திணிப்பை எதிர்த்தது. ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானதா, எதிர்ப்பானதா?
மாநில உரிமைகளை கோரியது திராவிட இயக்கங்கள் தானே. மாநில உரிமை கோருவது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானதா எதிர்ப்பானதா? திராவிடம் தமிழ் தேசியத்தின் வேர் என்பதை நிலைநாட்ட உங்கள் பங்களிப்பு தேவைப்படுகிறது. திராவிடம் என்ற ஒரு அரசியல் உருவான காரணத்தினால்தான் ஹிந்தி இந்த மண்ணிற்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டது. திராவிடம் என்பது நெடுச்சுவராக இருந்தது. முதலமைச்சர் பதவி என்பது அதிகாரம் இல்லாத அலங்கார பதவி. சர்வதேச பிரச்சனைகளில் ஒரு மாநில அரசு என்ன செய்ய முடியும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறங்கிவிட முடியும். அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை, அதனால் தான் அவதூறு பரப்புகின்றனர் என்று திருமாவளவன் பேசினார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து சமீப நாட்களாக நிர்வாகிகள் தொடர்ந்து விலகி வருகின்றனர். அதன்படி கோவை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் பெரியகுளம் ராமச்சந்திரன் உட்பட 4 நிர்வாகிகளும் அக்கட்சியில் இருந்து விலகிவிட்டனர். இதேபோல சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஜெகதீஷ் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இதுபோன்று நாம் தமிழர் கட்சியில் இருந்து தினமும் நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகி வருகின்றனர். இந்நிலையில் நாதக நாமக்கல் மாவட்ட முன்னாள் செயலாளர் வினோத்குமார் உட்பட 50 பேர் அக்கட்சியில் இருந்து கூண்டோடு விலகியுள்ளனர். இதுகுறித்து வினோத்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கட்சிக்காக பல லட்சங்களை செலவு செய்துள்ளோம், ஆனால் நிர்வாகிகளுக்கு மரியாதை இல்லை. கட்சி கொள்கைக்கு எதிராகவும் மதவாதத்தை ஆதரித்தும் சீமான் பேசி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.